ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 விதமான சேவைகளை ஒரே வெப்சைட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரதா முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன சேவை அப்படிங்கிறத பற்றி தான் முழு அப்டேட்டையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரே இணையதளம் மூலியமாக நத்தம் பட்டா, அதாவது பட்டா பத்திரப்பதிவு எல்லாமே ஒரே வெப்சைட்டில் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது பத்திரப்பதிவு, மின் இணைப்பு, குடிநீர் வரி, சொத்து வரி போன்ற சேவைகளை எளிமைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் நலனுக்காக ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. புது முயற்சியில் இறங்கி வர்றதா தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொதுமக்களின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் தமிழக பத்திரப்பதிவுத்துறையானது பல்வேறு வசதிகளையும் அறிவிப்புகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து சர்வதிபாளர் அலுவலக பணிகளும் தற்போது ஆன்லைன் மயமாக்கிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸும் இப்போ கண்டிப்பாக ஆன்லைன் மூலியமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது. உங்களுடைய டோக்கன் எப்போ வருதோ அப்போ கொஞ்சம் முன்னாடி நீங்கள் போயிட்டு அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்கிட்டால் போதும், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இடையில புரோக்கர் தலையீடு கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு புரோக்கர் கமிஷனுமே இதனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட் அண்ட் டைமை ஆன்லைன்லேயே டோக்கன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய்ட்டு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் அப்டேட். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச அப்டேட் தான். அதே மாதிரி பட்டா மாற்றுதல், அதாவது பட்டா மாற்றுவதற்கும் பட்டா பெயர் மாற்றுறதுக்கும் ஆன்லைனில் வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன வெப்சைட் அப்படின்னா tamilnilam.tn.government.in/citizen அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் பட்டா மாற்றுதலுக்கும் பட்டா பெயர் மாற்றமுக்கும் ஆன்லைனில் ஈஸியாகவே வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுய சான்றிதழ் முறையின்படி கட்டிடம் அனுமதி வழங்கும் திட்டமும் இப்படியே கொண்டு வந்திருக்கு. அதாவது நீங்கள் கட்டடம் அனுமதி வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு, அதாவது இத்தனை சதுரடிக்குள்ளே இருக்கணும், இத்தனை ஸ்கொயர் ஃபீட்குள்ளே இருக்கணும், இத்தனை ஹைட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் வீடு கட்டுறீங்களோ ஏதோ ஒன்று கட்டும்போது அதுக்கு நீங்கள் சுய சான்றிதழ் வாங்கினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வெப்சைட் இருக்குது, பட் ஒரே வெப்சைட்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனினும் இப்படி தனித்தனியாக சேவைகள் இல்லாமல் அனைத்து அரசு துறைகளையும் ஒருங்கிணைந்து எளிதாக மக்கள் சேவை வழங்கும் பணிகளை தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு இருக்காங்க. அதாவது இபி பில் கட்டுறது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணுறது, அதுக்கப்புறம் வாட்டர் டேக்ஸ் பே பண்ணுறது, ட்ரைனேஜ் டேக்ஸ் பே பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டேக்ஸ் பே பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன், எஃப்எம்இ மேப், அதுக்கப்புறம் உங்களுடைய ஈசி டேட்டா எடுப்பீங்கள்ல, ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா அந்த லேண்டுக்கு ஈசி டேட்டா எடுப்பீங்க, அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இனிமேல் நீங்கள் ஒரே வெப்சைட் மூலியமாகவே வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அரசு நிர்வாகத்தில் பொதுமக்கள் அதிகாரிகள் இடையே 3ஆம் நபர் தலையீடு இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது நம்ம இவ்வளோ சேவைக்கு நம்ம டைரெக்டாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதனால நீங்கள் யாரையும் ஒரு 3ஆவது நபரை போய் வாங்கி அது மூலயமா புரோக்கர் காசு கொடுத்து அது மூலயமா நீங்கள் எந்த ஒரு தகவலும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மையமாக கொண்டு தான் இந்த திட்டம் வகுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இ சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பட்டா, சிட்டா, வரைபடம், எஃப்எம்இ மேப்பு, பட்டா பெயர் மாற்றம், இது எல்லாமே கட்டணமின்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி கிராமம் நத்தம் சிட்டாவும் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பொதுமக்கள் 3ஆவது நபர் தலையிடுறதுனால தான் புரோக்கர் காசு இந்த மாதிரி மூலிமா நிறையா பணம் இழக்கிறது நடைபெறுது.
இதனால் வந்து சிறு சிறு தொழில் செய்கிறவங்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒருங்கிணைந்த நில சேவை வந்து வெப்சைட் வந்து வடிவமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய சூழலில் நிலம் மற்றும் அது தொடர்பான பிற சேவைகள் குறித்து அதற்கென உள்ள இணையதளத்திலும், பத்திரப்பதிவு தொடர்பாக அதற்கென உள்ள இணையதளத்திலும், பட்டா சேவை பெற அதற்கென உள்ள இணையதளத்திலும், நிலம் தொடர்பான பிரச்சனைகள் வழக்குகள் கண்டறிய அதற்கென உள்ள இணையதளத்திலும், சொத்து வரி குடிநீர் வரி அறிந்து கொள்ள அதற்கென இணையதளத்திலும், மின் இணைப்பு விவரம் அறிய தனி இணையதளமும் ஒவ்வொரு இணையதளமாக தேடி தேடி சென்று பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு தனி வெப்சைட்டு, அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் பே பண்ண, இபி பில் பே பண்ண, இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி வெப்சைட்டாக இருக்குது. அது வந்து இதுதான் வந்து கரண்ட்டில் இருக்கிற சினாரியோ. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரே இணையதளத்தில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட அனைத்து சேவைகளையும் ஒருங்கிணைந்து clip.tn.government.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் மூலயமா வந்து எல்லா சேவைகளையும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பெறலாம். அதாவது வந்து டேக்ஸ் பே, பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணுறது, இல்லை வாட்டர் பில் டேக்ஸ் பே பண்ணுறது, இபி பில் கட்டுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இனிமேல் வந்து நீங்கள் இந்த ஒரு வெப்சைட் மூலியமாகவே வந்து பே பண்ணிக்கிறது, எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊரக மற்றும் நகர்ப்புற நிலங்களில் பட்டா சிட்டா மற்றும் வரைபட விவரங்கள், பதிவு விவரங்கள், நிலம் தொடர்பான கோர்ட் மற்றும் வருவாய்த்துறை வழக்கு விவரங்கள், மின் இணைப்பு மற்றும் கட்டண விவரங்கள், சொத்து வரி குடிநீர் வரி எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த வெப்சைட்லேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நிலம் சம்மந்தமாகவும் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் பே பண்ணுறது சம்மந்தமாகவும் பார்த்துக்கலாம். உங்களுடைய லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேண்டு சம்மந்தமான ஈசி, அதாவது வந்து வில்லங்க சான்றிதழ் எடுப்பதையும் இந்த ஒரே ஒரு வெப்சைட் மூலியமாக வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்காக ஒவ்வொரு வெப்சைட்டையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோ, அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோ, கூகுளில் வந்து ஸ்டார் பண்ணி வச்சிட்டோ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க வடிவமைத்திருக்கிற புதிய வெப்சைட் தான் என்ன வெப்சைட் அப்படின்னா வந்து clip.tn.government.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய இணையதளம் வந்து கவர்மெண்ட்டால், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எதுக்கு என்ன வெப்சைட்னு நீங்கள் தனித்தனியாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு வெப்சைட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். எல்லா விதமான தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எல்லா விதமான சேவைகளையும் நீங்களே வந்து ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக தருவேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவை போட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.